வளமையை அடைய நாம் கடவுளின் சட்டத்தை, அதாவது சிலுவையை வெகு திறமையாக புறக்கணித்து விடுகிறோம். அதுதான் அருக்கோட இயக்கம். அதுபோன்று நமக்கு மற்ற உறவுகளை தேடி செல்வதற்காக, உதாரணத்திற்கு திருவிழியத்தில் ஒருவன், நான் என் தந்தையை போய் அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று கேட்கிறான். பாருங்க, கடவுள் இயேசு எவ்வளவு கொடூரமானவராக இருந்தால் அவர் அந்த அடக்கம் செய்ய போனால் தப்பு என்று சொல்வார். யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான் தெரியும். ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அதை யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இறந்தவர்களை அடக்கம் செய்ய இறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆங்கில நூல் சொல்கிறது. தமிழில் அப்படி இல்லை, மொழிபெயர்ப்பில் மாற்றிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், விடுதலை இறையலார் அப்படின்னு இருக்கிற கூட்டம் என்ன செய்யும் என்றால், இது போன்ற இயேசுவின் செயல் கொடூரமாக இருக்கும் இடத்தில் அது கொடூரமற்றதாக காட்டுவதற்காக சில வார்த்தைகளை மாற்றி அமைத்துவிடும். அதனால் அங்கே இறந்தவரை அடக்கம் செய்ய இறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை மாற்றி அமைத்து விட்டது. இருந்தாலும் அங்கே இருக்க வேண்டிய வார்த்தை இதுதான். அதில் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் வாழ்வை தேர்ந்தெடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அது அவர்களுடைய கடமை. ஏன் அவர்களுடைய கடமை? நீ வாழ வேண்டுமா? உனக்கு சாத்தான் அதை சோதனையாக கொண்டு வந்திருக்கிறான். எதை? தந்தைக்கு தன் கடமையை செய்து முடிப்பது. அது ஒரு மனித சட்டம். ஆனால் அவர் அந்த அளவுக்கு கொடூரமாக போகிறார். அதாவது கொடூரம் என்றால் மனித சட்டத்தின் பார்வையில் அவர் மிகவும் கொடூரமானவர். அதாவது நம்ம கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு இந்துட்ட கேட்டால், ஆமாம், ஏன் அப்படி கொடூரமாக பேசுகிறார் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். இன்னும் இஸ்லாமியர்களே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, உருவகமாக இருக்கிறதே நிஜமாக்கி காட்டுவார்கள் அல்லவா? இஸ்லாமிய கூட்டத்திற்கு போய் ஏதாவது வாதாடினீங்கன்னா அது மாதிரி அவர்கள் உடனே காட்டக்கூடிய வசனம் எது என்றால், நான் வாளை கொண்டு வந்தேன், சமாதானத்தை அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை எடுத்து பார், உங்க இயேசு கத்தி எடுத்து வந்து கொலை செய்ய சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதெல்லாம் ஏன் இயேசு பயன்படுத்துகிறார்? இந்த வாள் இந்த இடம் தான். என்னிடம் வருவோர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் அப்படின்னு இருக்கிறது அல்லவா? அந்த இடம் தான் என்ன சொல்றாருன்னா, இவர்களோட சண்டை முட்டிவிட தான் நான் வந்தேன், சமாதானம் அல்ல. இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால், நற்கருணை ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமென்றால் வீட்டில் பிரச்சனை தான் வரும். யாரும் நம்புறாங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா தெரியல, பிரச்சனை வரும். நான் கூட அதில் ஒரு உதாரணம். எனக்கும் என் தாய் தந்தைக்கும் பிரச்சனை. பல ஆண்டுகள் பிரிந்திருந்தோம், இறந்து விட்டார்கள். அந்த இறக்கும் தருணத்தில் தான் மீண்டும் சேர்ந்தோம். பல குருக்களின் ஆலோசனையினால் அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள், அப்படி வச்சுங்க. அதனால் பிரிந்து இருந்தோம். அதற்கு மூல காரணம் எது தெரியுமா? வெறும் இந்த 2 வார்த்தைகள் தான், பிரேஸ் த லார்ட். நான் பிரேஸ் த லார்ட் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன். அவர்கள் நீ சொல்லக்கூடாது என்றால் வீட்டை விட்டு வெளியேறிவிடு என்று வெளியே அனுப்பிவிட்டார்கள். அதுதான் இந்த இடம். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோ என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். 10:37 சொல்கிறது. அதே போல லூக்கா 14:26 என்ன சொல்கிறது? என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? வெறுக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் நற்கருணை ஆண்டவரிடம் வர வேண்டும் என்றால் இவர்கள் நம்மை விடமாட்டார்கள். அப்போ இத்தனை பேர் விடுறாங்களே, அவங்களாம் முட்டாளா? இல்லை நீ சொல்கிற எப்படி அதுக்குள்ள இது ஒத்து போகிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். அந்த இடத்துக்கு தான் வருகிறோம். இவர்களெல்லாம் எப்போ விடுவார்கள் என்றால், நம்மை நற்கருணை ஆண்டவரிடம் எப்பொழுது விடுவார்கள் என்றால், நான் 2 எஜமானனுக்கும் ஊழியம் செய்தால் விடுவார்.
அதாவது நான் மனித மரபையும் காப்பாற்ற வேண்டும், நற்கருணையும் நம்புவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்னை நற்கருணையிடம் விடுவார்கள். மனித மரபு என்ற ஒன்று குறுக்கே வரும்பொழுது அது சாத்தான் கொண்டு வருவான். நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சாத்தானா அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி நமக்கு அந்த சூழ்நிலை உருவாக்கி என்ன செய்வான் என்றால், நான் சாத்தானையும் நேசிக்கிறேன், நற்கருணை ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று என் செயல் மூலமாக, சொல்லா செயலா என்று இருக்கிறது அல்லவா, அந்த தலைப்பில் பாருங்கள் மத்தேயு அந்த அதாவது ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் அழைப்போரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது, மாறாக என் தந்தையின் சொல்லை கேட்டு அதன்படி செயல்படுபவரே செல்வர் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த இடத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த செயலில் காட்டுவதுதான் முக்கியம் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த இடம் இதுதான். இந்த இடம் செயலில் காட்டுவது. எதை செயலில் காட்ட வேண்டும் என்றால், எது நமக்கு சோதனையாக வருகிறதோ அதை விட்டு விடுவது என்பது மிக மிக கடினம். அப்போ ரெண்டையும் நான் ஒத்து போகணும். ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? இங்கே ரெண்டு எஜமானன்னு எப்போ சாத்தான் வருகிறது என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். அப்போ இதுதான், நான் என் தந்தையையும் நேசித்து நற்கருணை ஆண்டவரை நேசிக்கிற சூழ்நிலை எடுத்து, அதாவது அந்த நிலைப்பாடு எடுத்து வாழும் பொழுது என் தந்தை என்னிடம் கோபித்து கொள்ள மாட்டார்.